ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிசோஃபேம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது என்னோடய டிப் ஹென்னாவை டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த டெஸ்ட் எதுக்காக, ஏன் திடீர்னு ஹென்னா பற்றி போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஹென்னா பற்றி போடுறதுக்கான ரீசன் ஆல்ரெடி என்கிட்ட ஹென்னா வாங்கினேன். அதாவது நான் ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தேன். அந்த எக்ஸ்போவில் ஹென்னா வாங்கியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இவங்க ஏன் நம்மளை பற்றி ஃபால்ஸான வீடியோ அப்லோட் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, அவங்களுக்கு ஏன் ஸ்டெயின் வரலன்னு தெரியலையேன்னு சொல்லி நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. அவங்க அந்த ஹென்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மட்டும்தான் கையில் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி நான் ஹென்னா யூஸ் பண்ணேன், அது ஸ்டெயினே வரல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதோட வியூஸ் 1.6K வரைக்குமே போயிருந்தது அந்த வீடியோ டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அந்த விஷயத்த நான் கிளியர் பண்ணணும். அந்த 1.6K ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேன்னு பாருங்கள், புரியும். நான் அந்த வீடியோ பார்த்தது ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான், அவங்க அப்லோட் பண்ணி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த டிப் ஹென்னாவை டெஸ்ட் பண்ணியே காமிச்சிருப்பேன். இந்த டிப் ஹென்னா நான் நைட் 2 மணிக்கு போட்டிருக்கேன். போட்டு காலையில் ஒரு 10:30 மணிக்கு தான் நான் இதை எடுத்தனே. அந்த மாதிரி எடுக்கும் போது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். என்னோடய டிப் ஹென்னாவோட ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். என்னோடய கையிலையும் அதோட ஸ்ட்ரெயின் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு தெரியலையா என்னோடய டிப் ஹென்னா பற்றி? ஓகேவா? இது நான் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மெயினாக வீடியோ போட்டேன். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் ஈஸியாக டவுன் பண்ணிடாதீங்க. அது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் டவுன் பண்ணாதீங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, நான் அதை பற்றி வீடியோ போட போகிறதில்ல. பட் தப்பாக இருக்கனால தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் நான் அவங்கள பற்றி இதில் எதையுமே மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்த ஃபாலோவர்ஸ்காண்டி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. திங்க் பண்ணுங்கள். பாய்.